அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இப்போ நம்ம மணத்தக்காளி பழத்தில் என்ன நன்மைகள்? நம்ம வீட்டு தோட்டத்தில் 2 செடி தான் இருந்தது. பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது. இந்த பழத்தை நம்ம பறித்து காலையில் செடிக்கிட்ட போய் நின்றுக்குங்க. அந்த பழத்தை பறித்து டீ குடிக்காதீங்க. அந்த பழத்தை பறித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு அல்சர் குணமாகுங்க. பழம் கசக்காதுங்க, ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும். மணத்தக்காளி பழம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப இனிப்பாக இருக்கும், சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க பழம் எவ்வளோ அழகா இருக்குது. காய்கள் நிறைய பிடிக்கும் மணத்தக்காளி. இது அபூர்வான மூலிகை. இது நம்ம வயிற்றில் புண் வந்துருச்சு, அல்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரையை காரம் போடாமல் நாம் வணக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். வயிற்று புண் சீக்கிரம் குணமாகுங்க. பாருங்க மணத்தக்காளி பழம் தயார் செஞ்சிட்டோம். விதைகள் எப்படி தயாரிக்கலாம்? இந்த விதையை 4 நாள் நல்லா காய வைக்கணுங்க. அதன் பிறகு 1 லிட்டர் தண்ணீரில் அந்த விதைகளை கரைத்து ஒரு பார்த்தி அதில் நாம் தெளித்து கைகளாலேயே கிளறி விடணும். இது சிறுகீரை மாதிரி ரொம்ப அடர்த்தியாக வரைக்கக்கூடாது. கொஞ்சம் பரவலாக தூவி நாம் கிளறி விட்டோம்னா மணத்தக்காளி செடி நிறைய முளைக்குங்க. சிட்டியில் இந்த கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம கிராமத்தில் எளிதாக கிடைக்கும். இப்போலாம் காரம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால அல்சர் நிறையா வருது. வாரம் 2 முறை இந்த கீரை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க.